வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். நான் உங்கள் சங்கர் நாராயண். சனி பெயர்ச்சியை நம்ம ஒரு காம்போவோட, ராசி அண்ட் லக்னா காம்போவோட இப்போ ஒரு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நிறைய அனலைஸ் பண்ணியிருக்கேன். எப்படி இந்த சனி பெயர்ச்சி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகுது, யாருக்கு அது அட்வான்டேஜ், கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் எப்படி இருக்க போகுது, எப்படி சோதிக்க போகுது, எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணணும், இதை பற்றின ஒரு கிளாரிட்டியை கொடுத்துட்றேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா வீடியோட எண்டில் இந்த முறை சனி உங்கள் பர்த் சார்ட்டில் எங்கே இருந்தால், எந்த ஹவுஸில் இருந்தால் அது எப்படிப்பட்ட இன்ஃப்ளூயன்ஸை உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன கிளாரிட்டியும் கொடுத்துட்றேன். நிறைய கமெண்ட்ஸ் அண்ட் மெயில்ஸ் இது ரிலேட்டடாக வந்திருக்கு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்காக. இது பயங்கரமான கால்குலேஷனில் போகும். ஸோ பொறுமையாக பாருங்கள். ஒரு முறை பார்த்து புரியலன்னா இன்னொரு முறை பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. www.lifehoroscope.in இந்த ஒரே ஒரு வெப்சைட் கூட தான் நம்மளது. சர்வீஸை யூஸ் பண்ணிங்க. தேங்க்யூ. மகரம் ராசி. மகரம் ஐ திங்க் வெரி ஹாப்பி. ஏன்னா நிறைய பேர் கொடுத்த மெசேஜ் எங்களுக்கே பாசிட்டிவாக இருந்தது. சேஞ்ச் ஆகிடுச்சின்னு ஃபீல் பண்ணுறோம். எங்களுக்கு அந்த ஃபீல் ஆகுது. லைக் மகரம் வி ஆர் சீயிங் ஒரு நல்ல லைட், ஒரு பாதை தெரியுது. வாழ்க்கை எங்களுக்கு புரியுது. பிரச்சனை குறையிற மாதிரி இருக்குது, நோய் குறையிற மாதிரி இருக்குது. ஐ திங்க் எனக்கு ஒரு ஆப்ஷன் தெரியுது அப்படிங்கிறத நிறைய பேர் எனக்கு கொடுத்த மெசேஜை நான் பார்த்தேன். வெரி ஹாப்பி ஃபார் தட். ஸோ மகரம் அப்படிங்கிற ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பெயர்ச்சி சூப்பராக இருக்குது. இதுதான் எல்லாரும் சொல்லியிருக்காங்க, நாங்களும் சொல்லியிருக்கோம். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் அவுட் ஆஃப் 100 மகர ராசி, உத்திராடம், திருவோணம் அண்டு ஒன் மோர் நட்சத்திரம் அங்கே அவிட்டம். இந்த 3 நட்சத்திரங்களை எதில் பிறந்திருந்தாலுமே உங்களுக்கு சூரிய சந்திர அங்காரக தசைகள், அப்புறம் ராகு, அப்புறம் குரு, அப்புறம் சனி. ரஃப்லி நம்ம ஒரு போட்டோம்னா ஒரு 50 வயசுக்கு மேலே தான் சனி தசை சந்திப்பீங்க. 50க்குள்ளே இருக்கிறவங்க சனி தசையை பார்க்குறது கொஞ்சம் அரிது, கம்மியான ஆட்கள் தான் பார்ப்பீங்க. ஏன்னா அது வெறும் அந்த அவிட்டமில் பிறந்திருந்தால் மட்டும் தான் சனி தசை உள்ளே வந்திருக்கும். மித்தவங்களுக்கு சனி தசை இருக்காது. இப்போது என்ன சொல்கிறோம் அப்படின்னா, எல்லா பலனும் நல்லா இருக்குன்னு சொல்லியாச்சு. அதாவது மகர ராசியை பொறுத்த வரைக்கும் எல்லா பலனும் நல்லா வருது. பொருளாதாரம் நல்லா இருக்குது, படிப்பு நல்லா இருக்குது, வேலை நல்லா இருக்குது, வாழ்க்கை நல்லா இருக்குது, கல்யாணம் பண்ணலாம், குழந்தை விஷயம், முயற்சி, பணம், சேமிப்பு, வீடு வாங்குறது, சொத்து, எல்லா பலனும் நல்லா இருக்குது. இது எப்படி கன்க்ளூட் பண்ணுறது? உறுதியாக இப்போ 100 பேர் இருக்காங்க மகர ராசி, 100 பேருக்கு அது பழிச்சிருமா? எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது? அதுக்கு ஒரு வழி இருக்குது. என்ன லக்னம்னு என்னைக்காவது நீங்கள் யோசிச்சிங்களா? ராசி என்பது உங்கள் மனசு. மகரம் ராசிங்கிறது உங்கள் மனசு, உங்கள் உடம்பு. அதை தான் இது வரைக்கும் போட்டு ஆட்டி படிச்சது. உங்கள் மனசில் ஒரு கவலை, உங்கள் உடம்புல ஒரு நோய், ஒரு வருத்தம், ஒரு போராட்டம், ஒரு அலைச்சல், ஒரு மன உளைச்சல், ஒரு குடும்ப தகராறு, இதெல்லாம் நிறைய அனுபவிச்சு, இதெல்லாம் ஒரு முடிவு. கடன், நிறைய பேருக்கு கடன். ஏதாவது பண்ணி பிஸ்னஸை பண்ண, அதை பண்ண, இதை பண்ண, பெரிய கடன். கடனில் மாட்டாதவங்களே கிடையாது மகரத்தில். போட்டு அந்த 7.5 வருஷத்தில் தப்பாக நிறைய விஷயத்தை கால்குலேட் பண்ணி ராங் ஜட்ஜ்மெண்ட், இந்த ராங் ஜட்ஜ்மெண்ட்டே நிறைய போயிடுச்சு. ஒரு சிலருக்கு அதே மகரம் 7.5 சனி செகண்ட் ரவுண்டாக இருந்து நல்லாவும் சில பேருக்கு பண்ணியிருக்கு. அது டிபெண்ட்ஸ் அவங்கவுங்க பர்த் சார்ட்டில் அந்த தசாபுத்தியை பொறுத்து. ஏன்னா என்ன தசாபுத்தி நடக்குதுன்னு தெரியணும். ஒருவேளை குரு தசையாக இருக்கலாம், சில பேருக்கு ராகுவே யோக கரடாக கூட இருக்கலாம். அது பொறுத்து தான். பட் ஓவராலாக ஏதோ ஒரு வகையில் ஏமாற்றம் அப்படிங்கிறத அந்த ராசிக்கு 7 தசை நடக்கும்போது கொடுக்காம விடாது. ஏதோ ஒரு ஏமாற்றம், சில பேருக்கு உறவில், சில பேருக்கு பொருளாதாரத்தில், சில பேருக்கு பேர் புகழில், அப்படி தான் அது ஒரு ஏமாற்றம் எடுத்துக்கிறோம். இப்போ எல்லாம் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு என்னெல்லாம் நெகட்டிவாக, மைனஸாக, என்னெல்லாம் உங்களுக்கு ஒரு மாதிரி வாழ்க்கையே ஒரு பெயின்ஃபுல்லாக இருந்ததோ அதெல்லாம் அப்படியே சேஞ்ச் ஆக போகுது. அந்த ஒரு நல்ல தருணத்தை நெருங்குறீங்க. சரி, இது எல்லாருக்கும் பழிச்சிருமா? 100 பேருக்கும் அது பொருந்துருமா? உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். லக்னம் என்னென்னு பார்க்கணும். மகரம் தான் சனி. சனி பர்த் சார்ட்டில் எப்படி இருக்கார்? உங்களுக்கு சுக்கிரனுடைய லக்னமான ரிஷப துலாவில் நீங்கள் பிறந்திருக்கீங்களா? ரிஷபம் இல்லை துலாம். மிதுன லக்னத்தில் பிறந்திருக்கீங்களா? இல்லை நீங்கள் கடக லக்னத்தில் பிறந்திருக்கீங்களா? மகர ராசியில் கடக லக்னத்தில் பிறந்திருக்கீங்களா? இல்லை நீங்கள் கும்ப லக்னம் பிறந்திருக்கீங்களா? இல்லை மகர ராசி மகர லக்னத்திலே பிறந்திருக்கீங்களா? விருச்சிக லக்னமா? இது நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கணும். ஈவன் கன்னியா லக்னம் கூட பரவாயில்ல. மகரத்துடைய காம்பினேஷன் அதிகப்படியான லக்னங்கள் சப்போர்ட் பண்ணும். அப்போ அவுட் ஆஃப் 100ல் கிட்டத்தட்ட 70% மகரத்தில் பிறந்த 70 பேருக்கும் ஆதாய பலன்கள் அவங்கவுங்க ஏஜுக்கு ஏற்ற மாதிரி ஏதோ சின்னதாவது கிடைச்சிடும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட மனிதனை ஒரு மகிழ்ச்சிப்படுத்தும். அந்த மாதிரி அவங்கவுங்க எதிர்பார்ப்புக்கு ஏற்றது மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் அவங்களை சந்தோஷப்படுத்திக்கிட்டே தான் வரும். சில லக்னங்களில் கொஞ்சம் நடக்கும், ரொம்ப போராடி இழுபறியாக நடந்து அப்புறம் கடைசியாக நெக் ஆஃப் த மொமெண்ட் லாஸ்ட்டில் எட்ஜில் ஏதோ ஒன்று கிடச்சிதுன்ற மாதிரி. மேஷ லக்னம்,
ஒரு மாதிரி அலைய விட்டுரும். மகர ராசி மேஷ லக்னம் அலைய விட்டு கொடுக்கும், நல்லா சுத்த வச்சு அடிக்கும். அந்த மாதிரி மீன லக்னம் குழப்பத்திலேயே பண்ண வைக்கும். லைக் விருப்பம் இருக்கும், பலன் கிடைக்கும், நடக்கும், ஆனால் குழப்பத்திலேயே அது புரிதல் இருக்காது. அந்த புரிதல் இல்லாமல் அப்புறம் புரிஞ்சுக்கிற மாதிரி வரும். அதே மாதிரி வந்து தனுர் லக்னம். தனுர் லக்னம் என்னென்னா, எடுத்தவொடனே ஒரு பிக்கப் இல்லை, ஒரு பிக்கப் இல்லாமல் ஒரு மாதிரி ஸ்லோ ப்ராசஸ், அதுக்கப்புறம் பலன் கிடைக்கும். அந்த மாதிரி இருக்கு. அப்போ இந்த ராசியை பொறுத்த வரைக்கும், இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும், இந்த சமயத்தில் இந்த லக்னங்களை சார்ந்திருந்தீங்கன்னா மட்டுமே ஒரு சில தடைகளோட, இப்போ உதாரணத்துக்கு சிம்ம லக்னம், சிம்ம லக்னம் மகர ராசி, மேஷ லக்னம் மகர ராசி, மீன லக்னம் மகர ராசி அண்டு தனுர் லக்னம், இந்த லக்னங்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் போராட்டமாக இருக்குது. இதில் வந்து மகரம் அண்டு சிம்மம் வந்து பார்த்திங்கன்னா சஷ்டாங்கம். அதாவது மகர ராசியும் சிம்ம லக்னமும் வந்து 8-6க்கு ராசி லக்னமாக சேர்ந்து வரும். அந்த மாதிரி பிறக்கிறவங்க, அந்த மாதிரி ஜனன ஜாதகம் இருக்கிறவங்க, அவங்களுக்கு தான் இந்த கால சூழ்நிலை மகர ராசியாக இருந்தாலுமே அதிகப்படியான சோதனையெல்லாம் கொடுத்து, எல்லா சோதனையும் பண்ணி நீ அதுக்கு தகுதியானவரா, உனக்கு இது வந்து பொருந்துமா அப்படின்னு பார்த்து அது பலன் கிடைக்கும். ஸோ பலன் கிடைக்காமல் போகாது, பட் பலன் கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து தெளிவாக புரிஞ்சிக்க பாருங்கள். ஓவரால் பார்த்ததில் எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் எல்லாரும் அட்லீஸ்ட் ஒரு சின்ன சின்ன குட் நியூஸாவது நீங்கள் ஷேர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. உங்கள் ஃபேமிலியோடு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட, எல்லாரோடையும். அட்லீஸ்ட் இது வரைக்கும் ஒன்றுமே நடக்கலை, எல்லா முயற்சியும் தோல்வி, ஒன்றுமே கிளிக் ஆகலை, யாருமே ஹெல்ப் பண்ணல, அதெல்லாம் அந்த மாற்றத்தை ஏற்படுத்தும். இது வரைக்கும் நான் செய்யாத பிரார்த்தனையில், நான் செய்யாத பூஜையில், நான் செய்யாத வேண்டுதலில், நான் செய்யாத முயற்சி இல்லைன்னு சொன்னவங்க கூட இனி செய்யும் முயற்சி வெற்றி அடையும். ஏன்னா உங்களுக்கு நல்லா சனி வந்து தெளிவை தந்திருப்பார். வாழ்க்கை எனும் பாடத்தை வந்து நல்லா கற்றுக் கொடுத்து தெளிவை தந்திருப்பார். சில பேர் மற்றவங்களை பார்த்து புரிஞ்சு சரியாயிருப்பீங்க, சில பேர் அவங்களே அனுபவப்பட்டு சரியாகிற சூழ்நிலையை அது கொடுத்துருக்கும். அந்த மாதிரி காலகட்டம் தான் இது. அதனால் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்கள் நினைத்தது இனிமேல் நடக்கட்டும். வாழ்த்துக்கள். இப்போ வந்து சனி வந்து நம்ம ஒரு ஜென்ரலாக இந்த ராசி லக்னம் காம்போ நீங்கள் பார்த்துட்டீங்க. பட் ஆனால் உங்கள் பேர்த் சார்ட்டில் என்றைக்காவது நீங்கள் வந்து ஒவ்வொரு சனி பெயர்ச்சிக்கும் இந்த பலன்களை நோட் பண்ணாலும் கூட உங்கள் பேர்த் சார்ட்டில் சனி எங்கே இருக்குன்னு என்றைக்காவது நோட் பண்ணியிருக்கீங்களா? அது மேஷத்தில் இருந்தால் நீச்சம், ரிஷபத்தில் இருந்தால் பரவாயில்ல, பட் ரிஷபம் கூட நல்ல இடம்னு சொல்ல முடியாது, பட் பரவாயில்ல. மிதுனத்தில் அது ஓகே, கடகத்தில் இருந்தால் சில பேருக்கு ஹெல்த்து ட்ரபிள் கொடுக்கும். சிம்மத்தில் இருந்து தான் சனி சிம்மத்தில் நின்றுடுச்சுன்னா அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தில் வயிறு, செஸ்ட்டு ரிலேட்டடான இஷ்யூஸ் கொண்டு வரும். சனி வந்து கண்ணியில் இருந்ததுன்னா எதிரிகளை வீழ்த்துறது, மற்ற விஷயங்கள் நல்லாயிருக்கும். பட் சில பேருக்கு அந்த வாதம், உடல் வலி சம்மந்தப்பட்டது, ஸ்பைனல் கார்டு சம்மந்தப்பட்ட ஹெல்த்தை கொடுக்கும், ட்ரபிள். சப்ஜெக்டும் அவங்களோட லக்னத்தை பொறுத்து. பட் பேர்த் சார்ட்டில் சனி எங்கே இருக்குன்னு நான் விஷயத்தை சொல்கிறேன். துலாமில் சனி வந்து உச்சம். பட் அது வந்து நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக அசுபகிரகமான சனி உச்சம் அடைந்து ஆயுளுக்கு மட்டும் நல்லது. ஒரு விடாமுயற்சி, ஒரு போராடுற குணம், இதெல்லாம் நல்லது. விருச்சிகத்தில் சனி இருக்கிறது அவ்வளவு நல்ல விஷயம் இல்லை. விருச்சிகத்தில் சனி இருந்தால் நம்ம பிறவிலே வந்து ஏதோ சில கஷ்டங்களை வந்து ஃபேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது அது காமிக்குது. தனுரில் வந்து சனி இருந்தால் நல்ல பக்தன், சமூக சேவை செய்யறதுக்கு உகந்தது. மகர சனி உழைப்பால் உயரக்கூடிய உத்தமர், ஆட்சியில் இருப்பார், பலமாக இருப்பார். கும்பத்தில் சனி வியாபாரம், தொழில், போக்குவரத்து, இதெல்லாம் நல்லா இருக்கு. மீனத்தில் சனி வந்து பம்பரமாக சுற்றுவாங்க, நிறைய முயற்சிகளையும் எடுப்பாங்க, அதில் பாதி ப்ளஸ் பாதி மைனஸ் எல்லாம் மிக்ஸ்டு. இப்போ உங்கள் ஜனன காலத்தை சனி எங்கே இருக்குன்னு நீங்கள் நோட் பண்ணணும். அதில் பர்டிகுலராக இந்த டைமில் யார் வந்து அதை வந்து பர்டிகுலராக நோட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மீனத்தில் சனி இருக்குது அப்படின்னா, ஏன்னா இப்போ மீனத்தில் தான் திருப்பி சனி வரப்போகிறார். ஸோ அவருடைய பொசிஷன்லேயே அவர் வரப்போகிறாருன்னு அர்த்தம். அப்புறம் மீனமில் வேறு ஏதாவது கிரகங்கள் இருக்குது அப்படின்னா, உங்கள் சார்ட்டில் வந்து இந்த டோட்டல் ஹாரோஸ்கோப்பில் நீங்கள் ஒரு ஹாரோஸ்கோப் பார்க்குறீங்க, ராசி சக்கரம் பார்க்குறீங்க அப்படின்னா, நேட்டல் சார்ட்டில் இந்த பாக்ஸ் 12 ஹவுசஸில் லெஃப்ட் சைடு கார்னர் டாப்பு, அதாவது மேலே லெஃப்ட் சைடில் கார்னர் டாப்பில் அந்த பர்டிகுலர் பாக்ஸில் ஏதாவது ஒரு பிளானட் ஃபில் ஆயிருந்தால், அது சந்திரனாக இருக்கலாம், செவ்வாய் இருக்கலாம், சூரியனாக இருக்கலாம், ஒருவேளை புதனாக இருக்கலாம், சுக்கிரனாக இருக்கலாம். மார்ச் மாதம் பிறக்கிறவங்களாம் புதன் சுக்கிரன் வர வாய்ப்பு இருக்குது. சூரியன் வந்து உங்களுக்கு தெரியும், தை, மாசி, பங்குனி மாதத்தில் தமிழில் பிறந்தீங்கன்னா சூரியன் வந்து மீனத்தில் இருக்கும். அப்போ அந்த மாதிரி ஒரு கேல்குலேஷனில் சொல்கிறேன். அப்படி ஏதாவது ஒரு பிளானட் பர்டிகுலராக மீனமில் அந்த லெஃப்ட் சைட் டாப்பில் கார்னர் பாக்ஸில் இருந்ததுன்னா
அதே இடத்துக்கு தான் சனி பொசிஷன் எடுக்குது. அப்படி சனி வந்து அந்த ஹவுஸில் வரும்போது தான் இதுதான் நான் சூப்பர் இம்போஸ் பண்ணி பார்க்க சொல்கிறது. ஸோ உங்கள் பர்த் சார்ட் இப்படி இருக்குன்னா அந்த லெஃப்ட் சைட் கார்னரில் என்ன பிளானட் ஃபில்லாக இருக்கோ அங்கே தான் சனி போய் ப்ரெஷர் கொடுக்கும். அந்த பர்டிகுலர் பிளானட்டை போய் ஒரு அழுத்தம் அது கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். அந்த பர்டிகுலர் பிளானட்டுடைய அந்த கிரகத்துடைய தன்மையை அது வந்து திடீர்னு ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக செய்ய ஆரம்பிக்கும். இதுக்கு தான் நீங்கள் சில ரெமெடிஸை ஃபாலோ பண்ணிக்கணும். பட் அது ரெமெடி வந்து இண்டிவிஜுவலுக்கு மாறிட்டே இருக்கும். அது நம்ம அப்படி பிளைண்டாக சொல்ல முடியல. பட் பிரார்த்தனை அவசியம், வழிபாடு அவசியம், தான தர்மம் அவசியம். சனியை வந்து கூல் பண்ணுற விஷயங்களை நான் நிறைய அனலைஸ் பண்ணி பார்த்தேன். நல்ல பக்தனுக்கு சனி வந்து ஒரு அனுகிரகம் செய்யுது. நல்ல பக்தன், அதாவது முழுமையான ஈடுபாடோட, முழுமையான நம்பிக்கையோட, ஒரு ஸ்ரத்தையோட ஒரு பக்தன், அவனுக்கு அந்த கடவுளுடைய ஆசீர்வாதம், சனியால் ஏற்படக்கூடிய தொல்லையிலேருந்து ஒரு விடுவிப்பு, எவ்வளோ தூரம் அதை மினிமைஸ் பண்ண முடியுமோ அதை மினிமைஸ் பண்ணுது. இது ஒரு பெரிய ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். அடுத்தது வந்து நிறைய கொடுக்கக்கூடிய மனம் உடையவன். எந்த ஒரு மனிதன், ஆண் அல்லது பெண், கொடுக்குற மனசு. யாராவது ஒரு கஷ்டம், ஒரு வருத்தம், ஒரு பெயின், ஒரு வலி, எனக்கு வந்து வாழ்க்கையில் வழியே இல்லை, ஆப்ஷனே இல்லை, எனக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படி கேட்கும்பொழுது மனம் இறங்கி கொடுக்கக்கூடிய மனிதனுக்கு இந்த சனியால் தொந்தரவுகள் இன்னும் மினிமம் குறையுது. அதுக்கப்புறம் இன்னும் யோசித்து பார்த்தோம்னா, யார் ஒரு மனிதனுடைய மனம், அவருடைய எண்ணம் தூய்மையாக இருக்கோ, ஒரு பழிவாங்கிற உணர்வு இல்லை, ஒரு கோபம் வந்தாலும் அது ஏதோ ஒரு அந்த ஸ்பாட்டில் வந்தது, அப்புறம் நான் மறந்துட்டேன். அதே மாதிரி மன்னிக்கக்கூடிய குணம், சரி பரவாயில்ல, ஏதோ ஒரு சூழ்நிலை கருதி ஒருத்தர் வந்து தவறாக பேசினதோ இல்லை வந்து செயலில் செஞ்சதோ நம்ம மன்னிப்போம் அப்படிங்கிற ஒரு மேன்மையான குணம். அதே மாதிரி இந்த சனி வந்து யாரெல்லாம் ரொம்ப தொந்தரவு பண்ணுறதில்லை அப்படின்னா, ரொம்ப ஒரு அமைதியான, யாருக்கும் தொந்தரவே பண்ணாத, உபத்திரமே பண்ணாமல், யாருக்கும் தொல்லையே பண்ணாமல், யாரையும் வந்து கஷ்டப்படுத்தாமல் இருக்கவங்க பெரும்பாலும் சனி விட்டுடுது. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுடைய கொள்கை அடிப்படையில், உங்களுடைய குணங்கள் அடிப்படையில், உங்களுடைய பிஹேவியர்னு சொல்கிறோம், கேரக்டர்னு சொல்கிறோம். இது ஒன்று. கொடுப்பது, சின்சியரான பக்தியோடு இருப்பது, உங்கள் கடமையை சரியாக செய்வது, டூ யுவர் டியூட்டி. கடமையை சரியாக செய்கிறவங்கள இந்த சனி வந்து இதெல்லாம் ஒரு காம்போ. ஸோ இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, உங்களுக்கு இதிலலாம் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் அதெல்லாம் பாருங்கள். நிறைய பேர் சொல்லுவாங்க, 7.5 சனி வந்த உடனே தான் எனக்கு நோயாக வந்துச்சு. கிடையாது. 7.5 சனி வந்த பிறகு தான் நோயை சுட்டி காமிச்சிருக்கு. நோயை சுட்டி காமிக்கிறது வேறு, நோய் வருவது என்பது வேறு. நோயை சுட்டி காமினா உடம்புக்குள்ளேயே நீங்கள் வந்து எந்த விதமான பயிற்சியும் இல்லாமல் இருந்தீங்கன்னா 7.5 சனி வந்து அதை சுட்டி காமிக்கும். அடுத்தது வந்து நிறைய பேர், அப்போ விபத்தில் நாங்கள் ஏன் மாட்டினோம்? நிறைய பேர் கேட்ட காமனான கொஷின், விபத்தில் போய் நாங்கள் மாட்டியிருக்குமே, அப்போ 7.5 சனி ஏன் எங்களை பண்ணிச்சுன்னா, நீங்கள் உங்களோட டிரைவிங் ஸ்டைல் ஒன்று இருக்கும். இப்போ ரிஸ்கே எடுக்காமல் ரொம்ப சேஃபாக ட்ரைவ் பண்ணுறவங்க சில பேருக்கு அந்த ஸ்கில் இருக்குது. யாருக்கும் ஆபத்து விளைவிக்காமல் ரொம்ப அமைதியான முறையில், ரொம்ப பாதுகாப்பான முறையில் ஒரு நீட் அண்ட் க்ளீன் ஒரு டிரைவிங் ஸ்கில் இருந்ததுன்னா அவங்களுக்கு எல்லா காலத்துலேயுமே அதை அவங்கள காப்பாற்றும். யார் ஒருத்தர் கொஞ்சம் ஜிக்ஸாகாக, கொஞ்சம் இஷ்டத்துக்கு எதையுமே ஒரு பெரிய ரூல்ஸையோ எதையோ மதிக்காமல் அவங்கவுங்க போக்கில் இருந்தாங்கன்னா, இந்த சமயம் வரும்போது அது கரெக்டாக ஆபத்தை கொண்டு வரும். இவ்வளோதான் விஷயம். ஸோ இந்த புரிதலோடு உங்களை செல்ஃபாக யாருக்கெல்லாம் பாதிப்பு இருக்கோ கரெக்ட் பண்ணிக்கங்க, அதுவே கரெக்ட் ஆகிடும். இதுதான் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல விரும்பினது. மீண்டும் ஒரு முறை ஒரு நல்ல வீடியோவில் கண்டென்ட்டில் சந்திப்போம். இஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.